என்ன சார் நீங்க படம் பார்க்க சீரியஸா இருக்கு, நீங்க வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியவே இல்லை. இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு க்ரைம் இருக்கோ அந்த க்ரைமை வந்து ஏன் நடக்குது, இது எதனால் நடக்குது காமிச்சாலுமே இந்த க்ரைம் நடந்ததுக்கு என்ன தீர்வு. ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியில் ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர், நிறைய இமோஷன்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு. படம் பார்த்துட்டீங்களா நீங்க? ஆமாம், படம் பார்த்து உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைச்சது? நல்ல ஃபீல். நல்ல உங்களை தான் வந்து ரத்தக்கரைகள் படிய வச்சு டைரக்டர் வந்து நல்லா வந்து இன்னும் வேணுமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெறித்தனமா உங்களை ஆமான்னு சொல்லிட்டாங்க சார். அதிகமாகும். மெயின் லீட் 2 பேருமே வந்து மலையாளத்துல தான் நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. ஏன் தமிழ் சினிமால ஹீரோயின்ஸ் இல்லையா? எனக்கு மலையாளத்துக்கும் தமிழுக்கும் அது ரொம்ப பிரிச்செல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ் ஆர்டிஸ்ட் மலையாள ஆர்டிஸ்ட்னு நான் யோசிக்கல. ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. பிடிக்கும் பிடிக்கும் பச்சைய பாஸ் ரொம்ப பிடிக்கும். Cuties, beauties, naughties, pretties, handsome, awesome, always cute. பிடிக்கும் பிடிக்கும் பச்சைய பாஸ். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு டைரக்டர் வந்து 2 பக்கம் பிளாக், நடுவில் வந்து ராஜா மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன் சார். ஓகே, அவங்களோட 2 பேரும் பிளாக் அது இருக்கு, நடுவில் இருக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட். ஒயிட் நான் இருக்கேன். ஸோ அதுதான் கம்பைன் பண்ணி அப்படி கம்பைன் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் தப்பு இல்லை, எஸ் நீங்க கரெக்ட். ஓகே, ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. என்ன சார் நீங்க படம் பார்க்க சீரியஸா இருக்கு, நீங்க வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியவே இல்லை. நான் வரும்போது சரி இவர் வந்து சீரியஸா பேசுவாரு அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில வந்தேன். அதுக்காக சீரியஸாவும் பேசுவாரு, அதை பத்தி கேட்கும் போது என்னோட சீரியஸ்னஸ் வந்து உங்களுக்கு அந்த படத்தோட சீரியஸ்னஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். இப்போ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு நல்ல ஒரு ஜாய்ஃபுல்லான மூட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அந்த ஜாய்ஃபுல்லுக்கு நம்ம இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு கம்பெனி போக போக கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிப்போம். சண்டை நீங்க சீரியஸா மாறும்போது நாங்க டபுள் சீரியஸா மாறுவோம். ஓகே, ட்ரை பண்றேன், எனக்கு ட்ரிகர் பண்ணி. ஓகே, ஸோ ஒரு டேரக்டர் வந்து இப்போ நாங்கள் ரீசெண்டாக நிறையா டெபியூ டேரக்டர்ஸோட படங்கள் பார்க்கும்போது எல்லாருமே இந்த கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரி எடுக்கும்போது அவங்க எது கம்ஃபர்ட் ஜோன், எது கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இல்லை மக்கள்கிட்ட வந்து ஏன்னா கிரைம் த்ரில்லர் எல்லாருமே வந்து இவங்க தான் இருக்கணும் அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் காஸ்ட் பார்க்காமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதனால ஃபர்ஸ்ட் படம் அதிகபட்சம் டெபியூவா கிரைம் த்ரில்லர் வந்து பார்க்குறாங்க? நீங்க எடுக்கிறீங்க என்ன கேட்டீங்களா இல்லை அவங்க எடுக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? உங்ககிட்ட கேட்டேன், அப்புறம் அவங்களே சொல்லாங்க. இப்போ நான் வந்து கிரைம் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் அதை நான் எடுக்கல. ஆக்சுவலி எனக்கு ஒரு கதை, ஒரு உண்மை சம்பவத்தை நான் படிக்கும் போது, இந்த உண்மை சம்பவத்தை நான் படமாக பண்ணும்போது அது வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக தான் அந்த கதை அமையுது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம அதை யோசிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த கதையை நம்ம வந்து ஒரு படமாக பண்ணும்போது நம்ம ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும்போது, ஸோ அந்த கதையை நம்ம ஒரு முழுமை அடையும் போது நம்ம அதை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதைக்கு இந்த டைட்டில்லாம் கரெக்டாக இருக்குன்றது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதில் போய் செட் ஆகிடுச்சு. ஓகே, அப்படி வந்து செட்டான டைட்டில் தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. இப்போ இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு க்ரைம் இருக்கோ அந்த க்ரைமை வந்து ஏன் நடக்குது, இது எதனால் நடக்குது, இதுக்கு என்ன காரணமாக இருப்பாங்க, யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம காமிச்சாலுமே இந்த க்ரைம் நடந்ததுக்கு என்ன தீர்வு, இந்த க்ரைமுக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்றது தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. இப்போ அந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனின்ற டைட்டிலே உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு ஜெனின்ற ஒரு பொண்ணுக்காக தான் அவங்க ஜஸ்டிஸை கேட்குறாங்க. அந்த ஜஸ்டிஸ் அந்த ஜெனிக்கு என்ன ஆச்சு? ஓகே, ஸோ அதுதான் உங்களோட அடுத்த ஒரு இதுவாக இருக்கும், எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த ஜெனிக்கு என்ன ஆச்சு, அந்த ஜெனிக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சதா கிடைக்கலையா, அந்த ஜெனிக்கு யார் மூலியமா ஜஸ்டிஸ் கிடைச்சது அப்படின்றது தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியோட கதை.
ஸோ ஆசிகா அசோகன் ஆக்சுவலா உங்களோட இன்னொரு ட்ரெய்லர் வந்து பார்த்தேன், தீரம் தீரம். மலையாளம்ல அதுவும் ஆமா. பார்த்தேன். ஸோ நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியும் பார்க்குறேன். அதே கொஸ்டின் நான் கேட்குறேன்னு மன்னிக்கணும். பட் இருந்தாலும் ரெண்டுமே வந்து த்ரில்லர் ஹாரர். ஸோ அது என்ன நீங்க சூஸ் பண்ணதா இல்ல தானா தேடி வருதா? இல்ல எனக்கு அது அப்படிதான் அமைஞ்சிருக்கு. ஓகே. இல்ல நான் சூஸ் பண்ணதுன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ தீரம் வந்துட்டு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் Okay. ஸ்கிரிப்ட். அது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர். இது வந்து சேம் ஜானரா இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ஓகே. அதுல பண்ண கேரக்டர் இதுல பண்ண கேரக்டருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்துட்டு ப்ரோட்டகானிஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியில் ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர். ஓகே. எனக்கு வந்து சார் நிறைய இமோஷன்ஸ் வந்து என்ன சொல்றது, நிறைய இமோஷன்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு. ஓகே. ஸோ பிரியங்காங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப கட்ஸான ஒரு ஓகே. கேரக்டர். ஸோ அப்பனா இப்போ பர்சனலா வந்து ஆசிகா வந்து எப்படி இந்த மாதிரி போல்டா அந்த மாதிரி இருக்கிற இல்ல ஒரு நான் பொண்ணா? மட்டும் இல்ல. ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம். பிரியங்காங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு எல்லா பொண்ணுக்குள்ளேயும் இருக்கு. ஓகே. ஆக்சுவலி அது ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது. படம் பார்க்கும்போது Okay. மக்களுக்கு தெரியும். ஸோ பிரியங்காங்கிறது ஒரு ஷீ இஸ் அ வெரி ஜெனுவின் பர்சன் அட் ஹார்ட். இப்போ இருக்கிற என்ன சொல்றது, ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா ஃபேக்கான இல்லை ஒரு டெம்பரரியான ஒரு ஃபேஸில் இருக்கிற ஒரு ஒரு பாண்ட் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு கூட சொல்லலாம். ஸோ 2 பொண்ணுங்களுக்கு நடுவில் இருக்கிற நட்பு, அந்த ஒரு சிஸ்டர்ஹுட், அது காப்பாற்றுறதுக்காக இந்த லைக் பிரியங்காங்கிற கேரக்டர் போடுற எஃபர்ட், அது எத்தனை பேர் போடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஐஸ்வர்யா நீங்க சொல்லுங்க. ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியில் ஸோ உங்களை தான் வந்து ரத்தக்கரைகள் படிய வச்சு டேரக்டர் வந்து நல்லா வந்து இன்னும் வேணுமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெறித்தனமா உங்களை ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமான்னு சொல்லிட்டாங்க சார். நான் எதுவுமே சொல்லலை, அவங்க தான் சொன்னாங்க. ஓகே. ஸோ அது எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நீங்க? ஏன்னா பொதுவா ஹீரோயின்ஸ் அப்படின்னா கேரக்டர் பேஸ்டான ஒரு இது பண்ணணுன்றது ஓகே. பட் இப்படி மேக்கப்லாம் போட்டுட்டு கொஞ்சம் டெரராக நம்மளை காமிக்கிறது, ஸோ இது எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க. காட்டல, ஆட்டிடியூட் ரிலேட்டடாக கொஞ்சம் காட்டினாங்க. பிகாஸ் ஏசி இல்லையா, ஏசி எப்படி இருக்கணும், நார்மலாக ஏசி வந்துட்டு நார்மல் ஏசி இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட்டிடியூட், கொஞ்சம் போல்டா, ஓகே. ஓவர் கான்ஃபிடண்டா, ஓவர் திமிரா, ம். என்னால எதுவும் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரா என்ன வந்து அவுட்புட் கொடுக்க சொன்னாங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டென்ஷனா, என்ன பண்ணுறது எது பண்ண தெரியாம, விக்டிம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம, அந்த லெவலில் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா அவுட்புட் கொடுக்குற மாதிரி எல்லா சீன்லையும். பிகாஸ் இப்போ எந்த எமோஷனாக இருந்தாலும், அடிக்கிற சீனாக இருந்தாலும், வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா ஆட்டிடியூடாக பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே. ஸோ அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த ஷூட்டிங் படம்லாம் முடிச்சு படம் பார்த்துட்டீங்களா நீங்க? ஆமாம், பார்த்துட்டீங்க. ஸோ படம் பார்த்துங்க உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைச்சது? நல்ல ஃபீல் தான். நல்ல ரொம்ப டிபேட் பண்ணது நல்ல ஃபீல். நல்லா இருந்துச்சுங்க பாருங்க அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? ஸோ ஏசியா உங்களை நாங்க பார்க்கலாம், ஓகேவா? இங்கேயும் ஏசியா தான் நாங்க பார்க்குறோம். சார் படம் வந்து நம்ம ஷூட்டிங்ல எங்க சார் பண்ணோம்? ஷூட்டிங் பண்ணது நாங்கள் ஆக்சுவலி கொச்சின்ல பண்ணோம், கோயம்புத்தூர் பார்டர்ல பண்ணோம். ஓகே. தமிழ்நாடு, கொச்சின், கேரளா மிக்ஸ் பண்ணி மாற்றி மாற்றி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. பிகாஸ் ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணுறப்ப கேரளாவில் கொஞ்சம் ரெய்னி சீசனாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ஸ்லாம் வந்து இருக்கும்போது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது நாங்கள் டக்குன்னு பார்டருக்கு வந்துட்டு ஓகே நம்ம கோயம்புத்தூர், ஸோ அந்த ஏரியாவில் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் சில ஷார்ட்ஸு. கொஞ்சம் மழை கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் அங்கே கேரளா போயிடுவோம். திருப்பி அந்த மாதிரி சில இடத்துலலாம் நம்மளுக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ அதுக்கேற்ற இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி பண்ணோம். ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு, கேரளா அது மாறி பண்ணிட்டு இருந்தோம். ஓகே சார். இப்போ நம்ம படத்தில் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியில் 2 காஸ்ட் வந்து பார்க்கும்போது ஆசிகா அசோகனா இருக்கட்டும், அதே மாதிரி ஐஸ்வர்யா இருக்கட்டும், ஸோ உங்கள் மெயின் லீட் 2 பேருமே வந்து மலையாளத்துல தான் நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க. ஐ மீன் ஒரு மெயின் ஆர்டிஸ்டா. ஏன் தமிழ் சினிமாவில் ஹீரோயின்ஸ் இல்லையா? எங்களே உட்கார வச்சு கேள்வி நல்லா இருக்கு. ஆக்சுவலி இப்பதான் மனசு நம்ம இருக்கும் போதே கேக்குறாங்க பாருங்க. ஆக்சுவலி அந்த கேள்வி வந்து லேட்டஸ்டா வந்து நம்ம மாரி செல்வராஜ் சாருக்கு அந்த கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அவர் அதுக்கு என்ன பதில் கொடுத்தாருன்றது ஆக்சுவலி நான் அதை நோட் பண்ணல. அது என்னன்னு
பார்க்கணும். அப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரியான தமிழ் ஆர்டிஸ்ட் இல்லையா, மலையாளத்தில் தான் ஆர்டிஸ்ட்டுக்கா, நீங்கள் ஏன் எல்லாருமே அங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னு சார் தெரியல எனக்கு. பட் என்னோட சைட் பதில் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கதையை வந்து நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு வெல் நோன் ஆர்டிஸ்ட்டு தான் நான் 2-3 பேர்கிட்ட கதை சொன்னேன். ஓகே. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒருத்தவங்க மாரி செல்வராஜ் சார் படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ஓகே. இன்னொருத்தவங்க வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட பொண்ணு. ஸோ இன்னொருத்தவங்க வந்து இப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. அவங்க Okay. எல்லார்ட்டையுமே நான் இந்த கதையை சொன்னேன். ஆக்சுவலி அவங்க தான் பண்ணுறதா இருந்தது. ஓகே. சரி, நான் இவங்க 3 பேரும் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு, ஸோ 3 பேரும் கதை சொல்லியிருந்தேன். 3 பேருக்குமே இந்த கதை ஓகே. ஸோ நம்ம ஃபர்தராக தேவையான ஆர்டிஸ்ட்டு, நமக்கு லொக்கேஷன்ஸு, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம டிஸ்கஷன் அந்த மாதிரி போகிறப்ப, அங்கே மற்ற கேரக்டர்ஸ் தேவைப்படுற கேரக்டர்ஸ் கொஞ்சம் ஆடிஷன் பண்ணும்போது தான் இவங்க 2 பேரும் அங்கே வந்தாங்க. ஓகே. ஆக்சுவலி இவங்க கேரக்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் வெல் நோன் மலையாள ஆர்டிஸ்ட். ஆனால் பட் தமிழில் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. அவங்கள தான் நான் கமிட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ நான் ஆடிஷன் போகிறப்ப வந்து ஆஷிகாவாக இருக்கட்டும், ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும், சாந்திராவாக இருக்கட்டும், நான் அங்கே ஒரு ஆடிஷன் வரும்போது எனக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பண்ணி நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. சரி, இந்த கெட்டப் இவங்கள்ட்ட கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் போய் சேஞ்ச் பண்ணது தான் இவங்க 2 பேருமே. ஓகே. ஸோ மற்றபடி நான் பிஃபோராக போகிறப்பே நான் இங்கேருந்து தான் ஆர்டிஸ்ட்டை நான் வந்து அது எல்லாமே வெல் நோன் ஆர்டிஸ்ட் தான். அவங்கள வச்சு தான் பண்ணணும். அவங்களுக்கு ஸ்கிரிப்டும் சொல்லிட்டேன். அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டும் ஓகே. ஸோ அவங்க டேட்ஸ் பார்த்து சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம டேட்ஸ் பார்த்துட்டு சொல்கிறேன் சார். அப்போ அவங்க தெலுங்குலாம் படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, டேட்ஸ் பார்த்து சொல்லட்டும் அப்படின்றத நம்ம அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். ஸோ அதேமாதிரி தேவையான மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லி அப்படி கிளம்பி போனது தான் கொச்சினுக்கு போனோம். அங்கே போய் வந்து நடந்த ஆடிஷனில் தான் இவங்க 2 பேருமே உள்ளே வந்தாங்க. ஓகே. இவங்க 2 பேருமே பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமே எனக்கு அவங்களோட இவங்க தான் பெட்டராக தெரிஞ்சாங்க. ஸோ தெரிஞ்சதுனால தான் நான் இவங்களை கம்மிட் ஆகினேன். சார், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஹீரோயின்ஸ் யாருன்னு சொல்லிட்டு இவங்க சாயல்ல சிலர் என்னால வந்து இமேஜின் பண்ணிக்க முடியுது. ஸோ பாக்குற ஆடியன்ஸ் இமேஜின் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, நானும் உங்ககிட்ட வாங்கல, நானும் எதுவும் சொல்லல. பட் பாக்குறவங்களுக்கு ரியலைஸ் ஆகும்ல. இல்லை, அப்போ அந்த 2 ஆர்டிஸ்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி 1.5 இயர்ஸ் முன்னாடி மேரேஜ் நடந்துருச்சு. இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு மேரேஜ் நடக்க போகுது. இதுக்கு மேலே எப்படி க்ளூ கொடுக்க முடியும்? இல்ல, என்ன நானும் சொல்ல மாட்டேன், பாக்குறவங்க கண்டுபிடிச்சிட்டோம். எஸ். அண்ட் மெயினா சார், கிரைம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு படங்களுக்கும் ஒரு ஃபிளேவர் இருக்கும். இப்போ லோகேஷ் கனகராஜ் வயலன்ஸ் அண்ட் கிரைம் இந்த பேஸ்ட் ஆன் பண்ணுவாப்ல. ஒவ்வொருத்தவங்களும் அருண் மாதேஸ்வரனுடைய கிரைம் வந்து வேற மாதிரி இருக்கும், அவருடைய வயலன்ஸ். ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமால அதிகமா வயலன்ஸ் பேஸ்டான படங்கள் பண்றவங்க உங்களுக்கு நீங்க பார்த்து நல்லா பண்றாங்க, செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குற டைரக்டர்ஸ் யாரு? இல்லை, எனக்கு ஆக்சுவலி வயலன்ஸ் அப்படின்னு ஒரு டைரக்டர், வயலன்ஸ் டைரக்டரு, இந்த மாதிரி லவ்வபிள் டைரக்டரு, அந்த மாதிரி ஒரு டைரக்டர் இல்லை. டைரக்டர் எல்லாருமே டைரக்டர் தான். ஸோ அவங்களோட கதை என்ன யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கதை களம் கிடைக்குது, அதை வச்சு தான் அவங்க அந்த படம் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ வந்து லவ்வாக பண்ணுறாருன்னா, இப்போ லவ்வில் யார் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு? நீங்கள் யார் கௌதம் வாசுதேவ் மேனன் சொல்லுவீங்களா, இல்லை வேற யாரையா சொல்லுவீங்களா அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அவங்களோட தாட், மிஸ்கின் சார் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இப்போ பண்ணாதது ஒன்றும் புதுசாக நம்ம பண்ணலை. ஒரு கைதின் டைரியை வந்து சார் பண்ணிருப்பார், பாக்யராஜ் சார். அவருக்கு அந்த கிரைம் த்ரில்லர் நிறைய பிடிக்கும். பட் ஆனால் அவரே சொல்லியிருக்காரு, நான் அதை நிறைய படங்கள் பண்ணலை, நான் வந்து ஃபேமிலி ஓரியன்டலாக மூவி பண்ணிட்டோம் அப்படின்னு. அந்த ஃபேமிலி ஓரியன்டல் மூவி பண்ணிட்டு த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே டைரக்டர்ன்ற ஒரு அவார்டை வாங்கினவர் அவர். அது நம்மளோட வாயாலே சொல்ல முடியும். ஒரு சினிமாக்காரனா சொல்லணும்னு பார்த்தா, ஒரு டைரக்டராக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவன்னா நம்ம பாக்யராஜ் சார் தான் சொல்லுவோம். அவருக்கே என்ன ஒரு ஆசைனா, இந்த நம்மளோட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாரு, கிரைம் பெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அது சந்தோஷ் எப்படி ஃபர்ஸ்ட் படமே கிரைம் பெஸ்ட் பண்ணாருன்றது எனக்கு தெரியல. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நானே படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து நான் யோசிக்கும் போது இது கிரைம் பேஸ்டா இல்லை இது லவ் பேஸ்டா அப்படிலாம் நான் யோசிக்கல. இந்த கதை வந்து மக்களுக்கு தேவையான கதை. இந்த மக்கள் வந்து இந்த கதையை நான் படிக்கும் போதே எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இதை நான் படமாக பண்ணி மக்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து அந்த கதையை நான் படித்து முடிக்கும் போதே எனக்கு தோணுச்சு. ஸோ இது நம்ம படமாக பண்ணிடலாம் அப்படின்ற போது தான் நாங்கள் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கும்போது, இந்த கதையை நான் சும்மா யார்கிட்ட சொன்னாலுமே இந்த கதை சூப்பராக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து என்னன்னா ஒரு நட்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ் இது. அந்த நான் ஒரு கதையை சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி செகண்ட் ஹாஃப் சொல்லும் போது வேற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஓகே, சூப்பராக இருக்கியா கதை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது என்ன ஒரே ஒரு காரணம்னா, அதில் நட்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ ஒரு விஷயம் சாதாரணமாக சொல்ல போகணும்னா, இப்போ நம்ம வீட்டிலேருந்து டெய்லி கிளம்புறோம். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க, இல்லை நான் எங்கேயா போகிறேன் அப்படின்னா கூட நம்ம வீட்டிலேருந்து அம்மா அப்பா நம்மளோட மனைவி மக்கள் எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லுவோம்.
போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு டயல் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஃப்ரெண்டாக தான் இருப்பான். எங்கடா இருக்க, நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன். ஏன்னா இதை தாண்டி வெளியே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது நம்ம ஃப்ரெண்டுக்கு தான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கான கதை தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. ஓகே. ஸோ ஆசிகா, ஆக்சுவலாக சாரி நீங்கள் இருக்கும்போதே அந்த விஷயத்தை பற்றி நான் கேட்டது. பட் இருந்தாலும் இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து மலையாளத்துலேருந்து நீங்கள் தமிழ் சினிமா வரும்போது இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்கும்போது இதை கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? என்னடா எல்லா படத்துக்கும் ஏன் வந்து மலையாளத்துலேருந்து ஹீரோயின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து இங்கே ஒரு பேசு பொருளாக சில விஷயம் நடக்கும்போது நீங்கள் இங்கே தமிழ் சினிமாவில் நடிக்கும்போது அது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கா? அதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஆக்சுவலி நான் வந்து சென்னைக்கு புதுசு இல்லை. ஓகே. நான் பிறந்தது இங்கே தான். நான் கொஞ்சம் வருஷம் இங்கே தான் இருந்தேன். நான் மீனம்பாக்கத்தில் தான் பிறந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து தமிழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் வந்து கேட்கல மொழி. ஸோ எனக்கு மலையாளத்துக்கும் தமிழுக்கும் அது ரொம்ப பிரிச்செல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ் ஆர்டிஸ்ட் மலையாள ஆர்டிஸ்ட்னு நான் யோசிக்கல. ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். நடிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யும். ஐ டோன்ட் திங்க் லைக் லாங்குவேஜ் வந்து அது ஒரு பேரியர்னு நான் யோசிக்கவே இல்லை. ஸோ அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தது இல்லை. எஸ் கரெக்ட். ஏன்னா இப்போ நம்ம ஜாக்கி சான் வந்து பார்க்குறோம், ஜாக்கி சான்னு நம்ம சொல்கிறோம், ஆமா அவர் வந்து சைனாக்காரரு அப்படின்னு நம்ம யாராவது நம்ம சொல்கிறோம். சொல்றோமா? இல்ல இல்ல. அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் இப்போ வந்து அதிகமாக சில அதான். விஷயங்கள் அந்த படத்துக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப ஆமா. பாசிட்டிவாக. ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்டோரிஸ் வந்து தமிழ்லயும் இருக்கு, மலையாளத்துலயும் இருக்கு. ரொம்ப ப்ராமிசிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னோவேட்டிவாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்டோடலாம் ஒரு என்ன சொல்றது, சேர்ந்துக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது எங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்காக தான் பார்க்குறோம். ஓகே. அண்ட் உங்க 2 பேர்ட்டையும் இதை கேட்குறேன். பொதுவாக அந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நாங்கள் பார்த்துருக்கிறது அப்படின்னா எங்கள் பக்கத்து வீட்டுலலாம் நல்லா ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா நல்லா கொலா சண்டையில் தலைமுடியை பிடிச்சிட்டு அடிச்சு சண்டை போடுவாங்கல்ல. ஆமா. ஆனா ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனில சார் சொன்ன மாதிரி நல்ல 2 பொண்ணுங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி ஆன் ஸ்க்ரீன்லேயும் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் அப்படிதான். ஓகே. நம்ம படத்தோட கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. ஓகே. நம்ம ஷூட்டிங் டைம்ல இருந்து இப்போ ஆக்சுவலி ஒரு 1.5 வருஷமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோம். இது நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு வந்த ஒரு ப்ராஜெக்ட். இப்போ இது ஒர்க்கிங் ஸ்டைலாக இருந்தால் கூட லைக் டே நைட் ஷூட் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம் இந்த ப்ராஜெக்டை. ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லா ஃபீமேலாக ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும், சாந்திராவாக இருக்கட்டும், நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்காங்க. இதில் பண்ண அத்தனை ஃபீமேல் கேரக்டர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்ப்ளிகேட்டடான கேரக்டர்ஸ். ஆனால் எங்களுக்கு நடுவில் அந்த மாதிரி ஒரு ஈகோயோ இல்லை அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இல்லை. அதான் சொல்கிறேன், ஆன் ஸ்க்ரீன்லேயும் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் ஒரே மாதிரி தான். இப்போ ஆக்சுவலி எனக்கும் இப்போ ஜெனி, பிரியங்கா அண்ட் ஜெனி இந்த 2 கேரக்டர்ஸ் ஆன் ஸ்க்ரீனில் எப்படி காமிக்கிறோன்னா சிஸ்டர்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு க்ளோஸ். ஆனால் பிரியங்கா இல்லைன்னா ஜெனி இல்லை, ஜெனி இல்லைன்னா பிரியங்கா இல்லை, அந்த மாதிரி ஒரு பாண்டு காமிக்கிறோம். ஆக்சுவலி அந்த சாங்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்ட். இப்போ அந்த ட்ரெய்லர் கட்டில் கூட ஆக்சுவலி ஜெனிக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது. ஸோ அது வந்து பிரியங்கா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறது தான் ஆக்சுவலி இந்த ஸ்டோரியோட எசன்ஸே. ஸோ இதில் வந்து இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப், சிஸ்டர்ஹுட், அப்புறம் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க எப்படி என்ன எஃபர்ட் போடுறாங்க, எவ்வளோ ஜெனுவினாக இருக்காங்க. இப்போல்லாம் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு இறந்து போனாங்கன்னா ஒரு 1 இயர் அவ்வளோதான். அது கழிச்சு எல்லாம் நம்ம ஸ்டோரி போடுவோம், இல்லை அதை பற்றி ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. லைக் யூஸ்வலாக ஜென்ரலாக பேசும்போது வெளியில பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்க மேபி. இல்லை மேபி அப்படியும் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது அப்படி தெரியுது. ஆனால் இதில் வந்து எப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, பிரியங்கா அவங்க லைஃபே என்ன சொல்கிறது எப்படி பாதிக்கப்படும்னு யோசிக்காமல் ஜெனிக்காக எப்படி நிற்கிறா, அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்ட். ஓகே. அப்படிதான் காமிச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்க, பிரியங்கா அண்ட் ஜெனி அந்த பாண்ட் இருக்குல்ல. நம்ம இந்த காலத்துல நிறைய பாக்குறது என்னன்னா நிறைய அடிச்சுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா பசங்க அளவுக்கு கிடையாது, இருந்தாலும் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சார் கரெக்ட் தானே? அப்படி கிடையாது. பசங்க பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பசங்க பொண்ணுங்கலாம் கிடையாதுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து ஒரு காமனான விஷயங்க. நாய்க்கும் நம்மளுக்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு நாயை வளர்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா வா அம்மா வாப்பா எப்பப்பா வந்தாலும் அம்மா கேட்பாங்க, வாடா எப்படா வந்தோன்னு அப்பா கேட்பாரு. அது 2மே கேட்க முடியாத ஒரு ஜீவன். நான் வந்தோன்னே ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சி கொஞ்சம். ஸோ இதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படி கிடையாது, எல்லாருக்குமே உண்டு. இப்போ காக்கா கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப், எறும்பு கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஒரு எறும்பு தான் ஃபஸ்ட்டு நீ சக்கரையை போட்டால் வரும், கொஞ்சம் தான் கழிச்சு பாருங்க 100 எறும்பு அங்கே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான பேதமும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 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 புனிதமான விஷயம். அது
அதுக்கு ஒரு லிமிட்டோ இல்லை இவங்களுக்கு தான் அவங்க தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா பொண்ணுங்கன்னா பொறாம கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், ஈகோ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு நீங்க மீன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம mood வந்துட்டு அது கொஞ்சம் மாத்திரும். இல்ல இல்ல நீங்க கேக்குறீங்க எப்படின்னா இல்ல அவங்க என்ன கேட்டாரு இப்படிதான் பாப்பீங்க லைக் நல்லா கம்பெனியா ஜாலியா இருந்துச்சு. இது actually ஆனா உண்மை சொல்றதா இருந்தா பொறாம போட்டி ஈகோ எல்லாம் மனுஷங்களுக்கும் தான் இருக்கு. ஸோ பொண்ணுங்களுக்கு ஜாஸ்தி பசங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. உண்மைதான், எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நல்ல ஐ ஹேவ் வெரி குட் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ். விஷயங்களை பார்க்கும்போது நம்ம நண்டை வந்து எக்ஸாம்பிளா காட்டும். ஒரு நண்டு ஏறிட்டு இருக்கும், இன்னொரு நண்டை பிடிச்சி இழுக்கும் அப்படின்ற அப்ப அந்த ஈகோ வந்து நண்டுக்கே இருக்கு. அப்ப மனுஷங்கள் இருக்காதா? அந்த மாதிரியான விஷயம் தலைவா சொல்றாங்க பாருங்க. யார் சார் நீங்க? வெல்கம் டு ஆன் போர்டு. ஓகே, ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி ரொம்ப பாசிட்டிவான ஒரு படமா எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் த ஹார்ட் கேட்டுக்கிறேன். ஸோ நீங்க 2 பேரும் தமிழ் ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஸோ அஸ் ஒரு ஆடியன்ஸா எண்ட் ஆஃப் தி டே ஆர்டிஸ்ட் அப்படின்றதையும் 100% பிலீவ் பண்றோம். ஸோ தேங்க்யூ so much. அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. பிடிக்கும் பிடிக்கும் பச்சைய பாஸ் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் பிடிக்கும் பச்சைய பாஸ். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை.